அடேங்கப்பா சாம்பியன் ட்ரோஃபியே ஒரு கொஞ்ச நாள் தான் நடக்கும். ஒரு கொஞ்சம் பட்சம் வச்சுட்டு வேலைக்கு முடிச்சு போடுவாங்க சாம்பியன் ட்ரோஃபிய. இது இப்படி இருக்க இயற்கை வேற ஒத்துழைக்காம கொஞ்சமாச்சும் குறைச்சு விடுது மழையால. அதுபோக இந்த இந்தியாக்காரங்கள் வேற ஏன்டா பாகிஸ்தான்ல மச்சான் நடத்துறீங்க? வேற எங்கேயாவது நடத்துங்கடான்ட்டு ஒரு சண்டை. இவங்க எல்லாம் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. இவங்கள்ட்ட ஏன்டா போறீங்கன்னு ஒரு சண்டை. அதுவும் போக இந்த பாகிஸ்தானுக்கு வர வெள்ளக்காரரை கடத்த போறோம்ட்டு அவங்க பக்கம் ஒரு பக்கம். அதுவும் ஒரு பக்கம் இருக்க மழை தண்ணியை தரப்பால்ல விழுத்தி அந்த தரப்பால்ல இருக்க தண்ணியை வெளியில கொண்டு போயிடலாம் திருப்பி தரப்பாலோட சேர்த்து கிரவுண்டுக்குள்ள கவுட் ஊத்தி நீங்க நேற்று பார்த்துன்னா தெரியும் இந்த தரப்பால் இருக்க தண்ணியில அதை கீழே ஊத்தி அதை துடைக்க போன ஒரு ஆள் வழுக்கி விழுந்து பெரும் முஸ்பாத்தி எல்லாம் நடத்தினவங்க நேற்று சரியோ அது அப்படி இருக்க நேற்று நடந்த ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் வந்து மழையால இடையில கை விட்டுட்டாங்க. இடையில கைவிட்டாலும் அந்த மேட்சை வந்து ஆஸ்திரேலியா வெல்ற கடத்தலாம் இருந்தது. ஆஸ்திரேலியா வந்து நீங்க டீம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஸ்டாக் இல்ல, கமின்ஸ் இல்ல, ஹசில்வுட் இல்ல, ஸ்டோனிஸ் இல்ல, மிச்சல் மாஸ் இல்ல, ஸ்கிரீன் இல்ல, ஒரு தடமே இல்லாம சப்ப டீமா வந்து ஆஸ்திரேலியா வந்து இப்ப செமிஃபைனலுக்கு போட்டு. ஆனா எல்லா பலத்தோடையும் இருந்த பாகிஸ்தான் டீம் வந்து செமிஃபைனலுக்கு போகாம முதல் டீமா வழியில போட்டு. சரி அதெல்லாம் போட்டு நேற்று நடந்த மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து போஸ்ட் பேட்டிங் செஞ்சது. அதுல வந்து 276 ரன் அடிச்சது ஆப்கானிஸ்தான். அப்போ ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல ரன். ஆப்கானிஸ்தான் ஒரு ஃபைட்டிங்கை கொடுக்கும்னு பார்த்தா கனகாலமா போம் இல்லாம இருந்த ஹெட் வந்து நேற்று ஒரு காட்ட வலிக்கிட்டான். காட்டு அப்படி ஒரு காட்டு. 5 போர்டுல 109 ரன்னுக்கு ஒரு விக்கெட்ல இருக்கேக்க மழை வந்து போட்டியை இடம் நிறுத்துறாங்க. ஒருவேளை அதை மீறி மேட்ச் நடந்திருந்தாலும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்கும். இருந்தாலும் மேட்ச் ஒரு கொஞ்சம் டைட்டா போயிருக்கும் என்று எதிர்பார்த்த எல்லாருக்கும் ஆப்கானிஸ்தான் அப்படி ஒரு டைட்டா கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு சரி அப்ப இது வரைக்கும் செமிஃபைனலுக்கு எந்தெந்த டீம் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா உண்டு, நியூசிலாந்து உண்டு, ஆஸ்திரேலியா உண்டு. அங்கால வந்து அன்ஒபிஷியலா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிடும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா போறதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடக்கிற மேட்ச்ல இங்கிலாந்து வந்து ஒரு 207 ரன் வித்தியாசத்துல வெண்டாலோ அப்படி இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா போஸ்ட் பேட்டிங் பண்ணினா அந்த ரன்னை எத்தனை ரன் அடிச்சாலும் அந்த ரன்னை 11 ஓவர்ல அடிச்சு முடிச்சாதான் சவுத் ஆப்பிரிக்கா வெளியில போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி நிக்குது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரன். ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா கீழே வந்தா தான் ஆப்கானிஸ்தான் மேல போகும். அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா இந்த 4 டீம் தான் பெரும்பாலும் போகும். அதாவது வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து. சரி இந்த 4 டீம் தான் செமிஃபைனலுக்கு போகும் என்று சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.